ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்8 அல்ட்ரா இந்த ஃபோன் வந்து சைனால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில வந்து ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஃபைண்ட் எக்ஸ்8 ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோ அந்த எக்ஸ்8 ப்ரோவே வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்8 அல்ட்ரா நம்ம நாட்டில் லான்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக 1.5 லட்ச ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ற மாதிரி இருக்கும். 1.5 லட்ச ரூபா கொடுத்து யாருமே இந்த ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்8 அல்ட்ரா யாரும் வாங்க மாட்டாங்கனால எப்பவும் போல நம்ம கண்ட்ரியில வந்து அல்ட்ரா சீரிஸ் வந்து லான்ச் பண்ணல. இப்போ வந்து சைனால வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. மொத்தம் 5 கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமராக்காண்டியே இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த 5 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு பிளாக்ஷிப் மொபைல் வந்து ஓப்போல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணாட்டியும் சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி என்னென்ன ஸ்பெக்லாம் அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நம்ம 1 by 1 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்8 அல்ட்ரா இந்த போனை வந்து சைனால லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமரா ஸ்பெக்கை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி இந்த போனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோ நம்ம நாட்டில் லான்ச் பண்ணாங்க. அதோட ஒரு படி மேல இருக்கு இந்த போன்ல. அப்படி என்னென்ன இருக்குன்னு 1 by 1 பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் குவாலிட்டி திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன்ல வந்து 8.8 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 226 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் ஓரளவுக்கு ரொம்பவே அதிகமாவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து ஓப்போ ஏஐன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஃபீச்சர் எல்லாமே வந்து இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68 69 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால IP69 வந்து தண்ணிக்குள்ள போய் நீங்க வீடியோ எடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து IP68 69 கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப். இந்த போனை பொறுத்த வரைக்கும் LTPO AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல டிஸ்பிளே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. டால்மி விஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து HDR விவர்ட் சப்போர்ட் இருக்கு. HDR 10+ வந்து இந்த போன் வந்து இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 2500 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4500 கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா வந்து விவோல எல்லாம் அல்ட்ரா சீரிஸ்ல வந்து 4500 கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ்ல கூட வந்து 4500 தான் கொடுத்துருக்காங்க. இவங்களும் 4500 கொடுத்துருக்கலாம். ஆனா 2500 கொடுத்துருந்தாலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்ல வந்து போன் வந்து நல்லாவே வந்து விசிபிள் ஆகுது. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.82 inches சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1440 x 3168 பிக்சல்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 510 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து 30,000-20,000 போன்ல நிறைய போன்ல கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா இந்த போன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து அங்க லேட்டஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓப்போ வந்து லான்ச்சிங் ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுலயும் அல்ட்ரா ஹெச்டி இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும். அல்ட்ரா ஹெச்டி போட்டோஸ்லாம் வந்து இந்த போன்ல வந்து சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 வருது. கலர் ஓஎஸ் 15 தான் வந்து ரன் ஆகுது. கலர் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். பிளாக்ஷிப்ல வந்து கலர் ஓஎஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோல வந்து MediaTek Dimensity வந்து கொடுத்துருப்பாங்க 9400. இதுல வந்து Snapdragon 8 Elite வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் வந்து 3nm வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து விவோவும் சரி ஓப்போவும் சரி அல்ட்ரால வந்து எப்பவுமே Snapdragon தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோ சீரீஸ்ல மட்டும் தான் வந்து MediaTek யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோ சீரீஸ் மட்டும் தான் நம்ம கண்ட்ரியில லான்ச் பண்ணுவாங்க. அல்ட்ரா சீரீஸ் எப்பவுமே வந்து சைனால தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த டைமும் சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கண்ட்ரியில வந்து லான்ச் பண்ணல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிபியூன்னு பாத்தீங்கன்னா ஆக்டோ கோர் இருக்கு. ஜிபியூன்னு பாத்தீங்கன்னா Adreno 830 ப்ராசஸர் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 12/256 16/512 1TB 512 1TB 16GB 1TB 16GB RAM 1TB இதுலயே வந்து ஹையஸ்ட் வெர்ஷன் அதான். ஆனா கண்டிப்பா சைனால வந்து இந்த 1TB வெர்ஷன் கிடைக்கும். 16GB பிளஸ் 12GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 28GB ரேம்ல வந்து ரன் ஆகும். சைனால வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம நாட்டுல லான்ச் கிடையாது. ஆனா இந்த போன் நம்ம யூஸ் பண்ண முடியாமலாம் இல்ல, இம்போர்ட் பண்ணி கண்டிப்பா வாங்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் UFS வந்து 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே லவுடாவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 3.5 mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. ஒய்ஃபை வந்து 6 கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். அதனால வந்து நீ அந்த NFC இருக்கிற போன் மூலியமா நீங்க வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஈஸியா. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரேடியோ ஆப்ஷன் வந்து கிடையாது. USB வந்து டைப் சி வந்து லேட்டஸ்ட் வந்து 3.2 கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட்டும் வந்து 3.2 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க USB வந்து. அதனால வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் சார்ஜிங் வந்து ஸ்பீட்லாம் ரொம்பவே ஃபாஸ்டாவே இருக்கும். 2.0 தான் வந்து பழசு. இப்போ வந்து 3.2 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து ஃபைண்ட் எக்ஸ்8 எக்ஸ்8 ப்ரோலையும்.
அப்பவுமே வந்து விவோ லான்ச் பண்ணும்போது ஒன் பிளஸ் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு அல்ட்ராசோனிக் வந்து வந்துச்சு, போட்டிக்கு வந்து அந்த 2 ஃபோன் தான் வந்துச்சு. ஆனா இவங்க மட்டும் தான் ஆப்டிக்கல் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அல்ட்ரா சீரிஸ்ல இப்போ அல்ட்ராசோனிக் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வித்தின் செகண்ட்லேயே வந்து ரிமூவ் பண்ற அளவுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்டே கொண்டு வந்துட்டாங்க அல்ட்ரால. ஆனா நம்ம நாட்டுல வந்து கிடையாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலிகான் லியான் பேட்டரி 6100 மில்லி ஆம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. 6100 மில்லி ஆம்பியர் வந்து பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோல வந்து உங்களுக்கு எப்படி 5800 5900 சம்திங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 200 மில்லி ஆம்பியர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அல்ட்ரா சீரீஸ்ல. உங்களுக்கு வந்து அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜர், அடாப்டர், கேபிள், ஒரு நல்ல குவாலிட்டியான சிலிக்கான் கேஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலரு, மேட் பிளாக், பியூர் ஒயிட், அதுக்கப்புறம் லைட் பிங்க். இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கலரு, பிளாக், ஒயிட், பிங்க். பிங்க் கலர்னா ரொம்ப பிங்கா இருக்காது, லைட் பிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா வாங்க. ஆனா இம்போர்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த 3 கலர் வந்துமே நான் பேக் சைடு போடுறேன் பாருங்க. டிசைன் வந்து சூப்பராகவே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா தான் ஹைலைட். ஃபர்ஸ்ட் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் வந்து சோனி கேமரா மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 17 mm வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமராவும் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 135 mm வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மூணாவது கேமரா வந்து ஒரு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க, அதுவும் 50 மெகா பிக்சல். எல்லாமே 50 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ் ப்ரோல கொடுத்த அதே டிசைன் மாதிரி தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமராவும் சேர்த்தா மொத்தம் 5 கேமரா. அதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 5 கேமராவோட அந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து எல்இடி ஃபிளாஷ் மூலியமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் HDR சப்போர்ட் உண்டு. நீங்க 4K 120 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமரால. இதே நீங்க ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோல வந்து 4K 16 fps தான் இருக்கும். இதுல வந்து 4K 120 fps இருக்கும். வந்து விவோல வந்து இப்போ அல்ட்ரா சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க X2 அல்ட்ரா. அதுல 8K 13 fps எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 8K கொடுக்கல, 4Kல 120 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. HDR பேனோரமா சப்போர்ட் எல்லாமே உண்டு. ஆனா செல்ஃபி கேமராவை கொஞ்சம் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அல்ட்ரா சீரிஸ்ல வந்து விவோ வந்து 50 மெகா பிக்சல் வந்து செல்ஃபியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா 32 மெகா பிக்சல் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு டவுன் கிரேடா தான் இருக்கு. ஆனா செல்ஃபி கேமராவிலே நீங்க 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுல நீங்க HDR மூலியமா நீங்க எடுத்துக்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் வந்து இதான், கேமரா வந்து ஸ்பெக் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP ரேட்டிங் நல்லா இருக்கு, ஸ்னாப் டிராகன் 8 எலிட் ப்ராசஸர் இருக்கு, பேட்டரி 6000 மில்லி ஆம்பியர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரி வந்து எல்லாமே பிளஸ் பாயிண்டா இருக்கு. கடைசியா வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி வந்து ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோல நீங்க பாத்துருப்பீங்க, குயிக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமா வந்து நீங்க போட்டோ வந்து எடுத்துக்கலாம். நீங்க போட்டோ வந்து சென்டர்ல கிளிக் பண்ணி எடுப்பீங்க எல்லா போன்லயுமே. அது வந்து சைட்ல ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் குயிக் பட்டனு. அப்படி ஒண்ணுதான் கொண்டு வந்தாங்க ஓப்போ தரப்புல இருந்து. இப்போ அந்த குயிக் பட்டன் மூலியமா நீங்க வந்து ஜூம் பண்ணி கூட போட்டோ எடுத்துக்கலாம். லைட்டா வந்து ஸ்லைடு மாதிரி லைட்டா நீங்க வந்து தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும், ஸ்லைடு மாதிரி. அந்த மாதிரி வந்து குயிக் பட்டன் வந்து ஃபைண்ட் எக்ஸ்8 அல்ட்ரால தான் இருக்கு. ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோல வந்து உங்களுக்கு குயிக் பட்டன் வந்து போட்டோ மட்டும் தான் கிளிக் ஆகும். ஆனா நீங்க வந்து இந்த அல்ட்ரா சீரிஸ்ல வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த குயிக் பட்டன் மூலியமா. அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு. அந்த பட்டன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் வந்து அல்ட்ரா சீரிஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் பட்டன். இந்த அலர் ஸ்டைல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம வந்து வைப்ரேட்ல போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி வந்து இதுல வேற என்ன ஆப்ஷனா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க சைலண்ட் மோட்ல போட்டுக்கலாம், ஃபிளாஷ் லைட், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஷார்ட்கட் பட்டன்ல நீங்க மினிமம் உள்ள போய் நீங்க வந்து செட்டிங்ஸ்ல போய் ஷார்ட்கட் பட்டன்ல உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிளாஷ் லைட் வேணுமா, ஃபிளாஷ் லைட் வச்சுக்கலாம். இல்லாட்டி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து சைலண்ட் மோடு போடுறது, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல வந்து எப்படியும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலதான் லான்ச் பண்ணுவாங்க. நம்ம கண்ட்ரில வந்து ஃபைண்ட் எக்ஸ்8 ப்ரோவே வந்து கரெக்டா 1 லட்ச ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம கண்ட்ரில லான்ச் பண்ணா கண்டிப்பா வந்து 1.5 லட்ச ரூபாய் கொடுத்தலாம் ஓப்போ போன் யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த மைண்ட் செட்ல இந்த டைமும் அல்ட்ரா சீரிஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து கொண்டு வரல. இதை வந்து சைனா லான்ச் மட்டும் தான், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. கேமரா வந்து 5 கேமரா கொடுத்ததுனால இந்த வீடியோவே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.